அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க விப்ரஜேஷ். இன்னைக்கு இந்த வீடியோல புதிய மஹிந்திரா XUV 700 SUV பத்தி எக்ஸ்டீரியர், இன்டீரியர் டீடைல்ஸ் மற்றும் ஹைலைட் ஃபீச்சர்ஸ் என்னன்னு பார்க்க போறோம். அபிஷியலா இந்த XUV 700 ஃபிளாக்ஷிப் SUV ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு தான் அன்வீல் பண்றாங்க. ஆனா பிரைஸ் லான்ச்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாசம் ஆகும். இப்போ ரீசெண்டான ஒரு ஸ்பை வீடியோலையும் ஸ்பை போட்டோஸ்லயும் இந்த புதிய XUV 700 உடைய எக்ஸ்டீரியர் டிசைன் எப்படி இருக்குங்கிறத பார்த்திருக்கோம். இந்த ஸ்பை வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு எவல்யூஷனரி டிசைன் லாங்குவேஜோட பார்க்கிறதுக்கு ரொம்பவே மாடர்னா ஸ்லீக்கா இருக்கு. அதே சமயம் ஃப்ரண்ட்ல பார்க்கிறதுக்கு ரொம்ப அக்ரெசிவா போல்டா இருக்கு. மேலும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா மஹிந்திரா ஆட்டோமோட்டிவ் தங்களுடைய புதிய லோகோவை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதே M பேஸ் டிசைனா இருந்தாலும் ஒரு புதிய தோற்றத்துல இன்னும் மாடர்னா ஸ்லீக்கா மற்றும் கிளீனா இருக்கு. இந்த லோகோவை மஹிந்திராவினுடைய ட்வின் பீக் டிசைன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புதிய மஹிந்திரா லோகோவை ஃபர்ஸ்ட் டைம் XUV 700 தான் பார்க்க போறீங்க. இந்த XUV 700க்கு பிறகு இதே புதிய லோகோவை XUV 300, தார், புதிய ஸ்கார்பியோ மற்றும் பொலேரோ நியோவிலையும் பார்க்கலாம். இப்போ இந்த புதிய XUV 700 ஹைலைட் ஃபீச்சர்ஸை பத்தி பேசுவோம். இந்த மஹிந்திரா XUV 700 கிளியர் வியூ ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் சிக்னேச்சர் LED DRLs, அதுக்கப்புறம் ஆரோ ஹெட் LED டெயில் லேம்ப்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்பவே யூனிக்கா இருக்கு. வேற எந்த வண்டியிலும் இந்த மாதிரி டிசைன் ஃபீச்சர்ஸ் கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்டேட்டட் புதிய லோகோவோட சேர்த்து இந்த XUV 700க்கு மேலும் போல்டான இன்னும் யூனிக்கான ஃப்ரண்ட் கிரில் கொடுத்திருக்காங்க. சைஸ்லயும் இந்த XUV 700 இருக்கிற XUV 500 விட பெருசா இருக்கும். மேலும் இந்த வீடியோல பார்க்கிறதுக்கு ரொம்பவே அட்டகாசமா இருக்கு. சிக்னேச்சர் LED DRLs மற்றும் கிளியர் வியூ LED ஹெட்லாம்ப்ஸ் தவிர இந்த XUV 700ல ஆட்டோ பூஸ்டர் ஹெட்லாம்ப்ஸ் அப்படின்னு ஒரு ஃபீச்சர் வரப்போகுது. இந்த ஃபீச்சர் பேசிக்கா சொல்ல போனா ஒரு ஹை பீம் அசிஸ்ட். ரொம்ப டார்க்கான ஏரியால 80 km/h ஸ்பீடுக்கு மேல போறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு சில எக்ஸ்ட்ரா லைட்ஸ் ஆன் ஆகிடும் கூடுதல் பிரைட்னஸுக்காக. இதுதான் ஆட்டோ பூஸ்டர் ஹெட்லாம்ப்ஸ். ரெண்டாவதா பாத்தீங்கன்னா இந்த XUV 700ல இருக்கிறதுலே பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் கொடுக்க போறாங்க மிட் லெவல் வேரியன்ட்ல இருந்தே. இந்த கேட்டகரியிலேயே இருக்கிறதுலே பெரிய சன்ரூஃப்ங்கிறதுனால இதுக்கு பேர் சன்ரூஃப்னு இல்லாம ஸ்கை ரூஃப்னு பேட்டன்ட் பண்ணிருக்காங்க மஹிந்திரா. மூன்றாவது ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா பர்சனலைஸ்ட் சேஃப்டி அலர்ட்ஸ். இப்போ வர எல்லா புது வண்டிகள்லயும் ஹை ஸ்பீட் அலர்ட் இருக்கு. அதாவது 120 km/h ஸ்பீடை தாண்டும் போது வார்னிங் பீப்ஸ் வரும். இந்த XUV 700 பொறுத்த வரைக்கும் இந்த வார்னிங் பீப்ஸுக்கு பதிலாக உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான உங்களுடைய வாய்ஸ்ல ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். மேலும் அதே வார்னிங் சவுண்ட்ஸா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்னால கண்டிப்பா ஒரு எமோஷனல் டச் இருக்கும். நாலாவது ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் டோர் ஹேண்டில்ஸ். இந்த டோர் ஹேண்டில்ஸ் உடைய ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா வண்டி லாக்கா இருக்கும்போது பாடியோடைய ஃப்ளஷ்ஷா இருக்கும். வண்டியை நீங்க அன்லாக் பண்ணா மட்டும் டோர் ஹேண்டில்ஸ் உங்களை நோக்கி பாப் அவுட் ஆகும், நீங்க கன்வீனியன்ட்டா ஓபன் பண்றதுக்காக. இந்த மாதிரி டோர் ஹேண்டில்ஸ் நம்ம ஜாகுவார் கார்ல தான் பார்த்திருக்கோம். முதலா XUV 700க்கு இந்த ஃபீச்சர் வரப்போகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி புதிய மஹிந்திரா XUV 700ல ஸ்மார்ட் ஏர் ஃபில்டர் டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. இது பேசிக்கலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ்டான ஏர் பியூரிஃபையர். இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் தவிர மஹிந்திரா XUV 700 இன்டீரியரையும் டீஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நம்ம ஏராளமான ஸ்பை ஷாட்ஸ்ல பார்த்தது போலவே பெரிய லெவல்ல ஹைடெக்கான இன்டீரியர் தர போறாங்க. டேஷ்போர்டுக்கு மேல பாத்தீங்கன்னா பென்ஸ் கார்களை போலவே ஒரு பெரிய மேசிவான டிஸ்பிளே போல ஒரு சிங்கிள் ஸ்கிரீன் டிசைன் கொடுத்திருக்காங்க. டச் ஸ்கிரீன் சிஸ்டமுக்கும் டிரைவர் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருக்கும். இந்த டிஸ்பிளேல பாத்தீங்கன்னா ஃபுல்லி கஸ்டமைசபிள் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஒரு மல்டி வியூ கஸ்டமைசபிள் ஃபுல் கலர் TFT இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், டியூவல் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோலை வாய்ஸ் கமாண்ட் மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கான ஆப்ஷன்ஸ், கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸ், அமேசான் அலெக்சா வாய்ஸ் கமாண்ட்ஸ் மூலமாக சன்ரூஃப் மற்றும் விண்டோஸை ஆபரேட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன், சோனி பிராண்டோடைய 3D சரவுண்ட் சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ், 360° சரவுண்ட் வியூ கேமரா, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே மற்றும் இன்டீரியர் ஆம்பியன்ட் மூட் லைட்டிங். இந்த XUV 700ல டிரைவர் சீட்டை பொறுத்த வரைக்கும் 8-way பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் தர போறாங்க 3 மெமரி செட்டிங் ஃபங்க்ஷன்ஸோட. அதே போல ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டுக்கும் பவர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் வரும். பேக் சீட்டை பொறுத்தவரை இன்னும் கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸ்டாண்டர்டாக ரிக்ளைன் ஆப்ஷன் வருது. மேலும் பேக் சீட்ல உட்கார்ற ஓனர்ஸ் அல்லது பிசினஸ் மேனுக்காக ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட்டை பேக் சீட்ல இருந்தே அட்ஜஸ்ட் பண்றதுக்காக பாஸ் மோட் ஃபங்க்ஷனும் வரும். இப்போ இருக்கிற XUV 500 விட தேர்ட் ரோ சீட்ஸ் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஸ்பேஷியஸாவே இருக்கும். மேலும் வண்டியோடைய சைஸே பெருசானதுனால லக்கேஜ் ஸ்பேஸும் பெட்டரா இருக்க போகுது. வீல் சைஸை பத்தி பேச போனா ஸ்டாண்டர்டாக எல்லா வேரியன்ட்லயுமே இப்போ இருக்கிற XUV 500 போல 17 இன்ச் வீல்ஸ் வரப்போகுது. ஆனா டாப் எண்ட் மாடலுக்கு மட்டும் 18 இன்ச் டியூவல் டோன் அலாய் வீல்ஸ் வரப்போகுது. எல்லா பிரீமியம் SUVs போலவே மிட் மாடல் மற்றும் டாப் எண்ட் மாடல்ல 6 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டா வரக்கூடும். ஆனா பேசிக் மாடல்ல இருந்தே ESP, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஹில் ஹோல்ட், ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ், ரிமோட் சென்ட்ரல் லாக்கிங் போன்ற ஃபீச்சர்ஸ் ஸ்டாண்டர்டா வரக்கூடும். இந்த சேஃப்டி ஃபீச்சர்ஸ் தவிர புதிய XUV 700 டாப் எண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும் அட்வான்ஸ்ட் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம்ஸ் வரப்போகுது. அதாவது செமி அட்டானமஸ் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூடிங் ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் அசிஸ்ட், லேன் கீப்பிங் அசிஸ்ட், ஆட்டோனாமஸ் எமர்ஜென்சி பிரேக்கிங் மற்றும் அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல். இந்த ஃபீச்சர்ஸ் சேஃப்டி எல்லாம் தவிர பாத்தீங்கன்னா முக்கியமா பேச வேண்டிய விஷயம் என்ஜின் பவர். ஏற்கனவே நம்ம மஹிந்திரா தார்ல பார்த்த அதே 2 லிட்டர் டர்போ சார்ஜ் M ஸ்டாலியன் பெட்ரோல் என்ஜின் இந்த XUV 700க்கும் வரப்போகுது.
ஆனா இந்த XUV 700ல இந்த என்ஜின் கிட்டத்தட்ட 200 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் என்ஜினை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற XUV 500 மற்றும் தார்ல இருக்கிற அதே 2.2 லிட்டர் 4 சிலிண்டர் M-Hawk டர்போ டீசல் என்ஜின் தான் வரப்போகுது. ஆனா இந்த XUV 700க்கு 185 PS மேக்ஸிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ண போகுது. இந்த ரெண்டு என்ஜின் ஆப்ஷன்ஸுமே 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் அல்லது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடும். இந்த என்ஜின் பவரை பார்க்கும்போது கண்டிப்பாக Ford Endeavour விட பவர்ஃபுல்லா தான் இருக்க போகுது இந்த XUV 700. இந்த ரெண்டு என்ஜின் ஆப்ஷன்ஸ்க்கும் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் வரப்போகுது. அதாவது ஸ்போர்ட்ஸ் மோட், எக்கனாமி மோட், கம்ஃபர்ட் மோட் போன்ற மல்டிபிள் டிரைவ் மோட்ஸ். இப்போ இருக்கிற XUV 500 போலவே டாப் அண்ட் மாடல்ஸுக்கு ஆல் வீல் டிரைவுக்கான ஆப்ஷனும் வரக்கூடும். பேசிக் மாடல்ஸ்க்கு மேனுவல் ஹேண்ட் பிரேக் இருந்தாலுமே டாப் அண்ட் மாடல்ஸுக்கு எலக்ட்ரானிக் ஹேண்ட் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் வரும். இப்போ இருக்கிற XUV 500 ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த XUV 700 ஒரு லெவல் மேல தான் இருக்க போகுது. பிரீமியம் ஃபீல், ஃபீச்சர்ஸ் மற்றும் விலையிலும் கூட. இந்த மஹிந்திரா XUV 700 பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.